எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நட்சத்திர பார்வை ரகசியம். எப்படி கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் இருக்குதோ அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சி சில ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக வந்திருக்கு. அதை தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு டவுட் வரும். இந்த பார்வை ரகசியத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்ச ஜாதகத்தை நம்ம பார்க்கணுமா, திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிச்ச ஜாதகத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற டவுட் வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த நட்சத்திர பார்வையை பற்றி பார்க்கலாம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளால் வார்த்தைகளில் கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் தான் வாக்கிய பஞ்சாங்கம். அது ரிஷி முனிவர்கள் சொன்ன விஷயங்களை வாக்கிய வடிவில் இருக்கிறத வச்சு கணிக்கிறது. திருக்கணிதம் அப்படிங்கிறது சேட்டலைட்டில் இன்றைக்கி கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அப்டேட்டடாக கணிக்கிறது தான் திருக்கணிதம். அப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷிகள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட்ரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் தான் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிக்கப்பட்ட ஜாதகமே கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நானும் இதை மறுக்கலை. அப்புறம் ஏன் வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து இங்கே கொண்டு வர? திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டு அப்படின்னா திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணலாமே, ஏன் வாக்கியத்துக்கு போகிறோம் அப்படின்னா இங்கே தான் ஒரு லாஜிக் இருக்குது. அது என்ன லாஜிக்னா, இப்போ சனி வந்து ஒரு வருஷம் முன்னாடியே பயிற்சி ஆயிடுச்சு திருக்கணித முறைப்படி. வாக்கிய முறைப்படி ஒரு வருஷம் கழித்து பயிற்சி ஆகுது. இதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் டிலே வந்து அதிகமாக இருக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தில். இப்போ பலன் கொடுக்கும்போது எது கரெக்டாக பலன் கொடுக்குது அப்படின்னு நடைமுறையில் செக் பண்ணி பார்த்தப்ப வாக்கிய பஞ்சாங்கமே 100% பலன்கள் வந்து கரெக்டாக கொடுக்குது. அதாவது தப்பான கிரக நிலவரத்தை வச்சு எப்படி கரெக்டான பலன் கொடுக்க முடியும் அப்படின்னு டவுட் வருது உங்களுக்கு. அது எனக்கு புரியுது. அதை விளக்குறது தான் இந்த வீடியோ. திருக்கணித பஞ்சாங்கம் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் பிளானட்ரி பொசிஷன் அப்டேட்டட் வெர்ஷன் தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதுக்கு தான் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. எபிமெரிஸ், இந்தியன் எபிமெரிஸ்லேயும் இதான் ஃபாலோ பண்ணுறாங்க. திருக்கணித பஞ்சாங்கமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒத்து போகிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலவரத்தை வந்து கணிக்கிறாங்க. இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து ஒரு வருஷம் முன்னாடியே பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சனியினுடைய கதிர்கள் வந்து பூமியில் விழுந்து அதனுடைய ரிசல்ட்டு வர காலகட்டம் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் அது கரெக்டாக வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நடைமுறையில் செக் பண்ணி பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கமே வேலை செய்யுது. அதுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் தவறுன்னு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி மீனத்தில் இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனி கும்பத்தில் இருக்குது அப்படின்னா, இது சனி வந்து மீனத்துக்கு எப்போ போகும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அப்படின்னா இன்னொரு 6 மாதம் கழித்து போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைம் அது போய் பயிற்சி ஆகுதுல்ல, அதுதான் உண்மையான பயிற்சியாக வந்து திருநள்ளாறில் கொண்டாடப்படுது. அப்போ அது கரெக்டாக? தப்புன்னா எப்படி அது கரெக்டாக கொண்டாடுவாங்க? இப்போ வாக்கிய முறைப்படி தான் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடப்படுது. கோயிலில் இருக்க எல்லா விஷயங்களும் வாக்கியப்படி தான் நடக்குதுங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அது உண்மை இருக்க போய் தானே அந்த டைமில் நடக்குது. அப்போ இது கிரகங்கள் தப்பாக இருக்கும்போது எப்படி அது கரெக்டாக வரும் அப்படின்னா, ஒரு வருஷம் முன்னாடியே சனி பயிற்சி ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட் வெளிக்காட்டுறது அந்த டைம் பீரியட் வந்து 10 மாதம் ஆகும். இப்போ சனி வந்து மீனராசி பயிற்சி ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட் வந்து பூமியில் கதிர்களாக விழுகும்போது ஒரு 10 மாதம் டிலே ஆகுது. அந்த டிலே ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய பலன்களை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கரெக்டாக கொடுக்குது. அப்படிங்கிறதுனால வாக்கியப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து சிறப்பானது. அது நடைமுறையிலும் கரெக்டாக வருது. இப்போ திருக்கணித தப்புன்னு சொல்லலை. திருக்கணிதப்படி ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் ஒரு ராசி கட்டத்தில் அதனுடைய எஃபெக்ட்டு, அதனுடைய பெனிஃபிட்டு, அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுக்கப்பட்ட டைமில் தான் அது கிடைக்குதுங்கிறது நடைமுறையில் பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். என்னுடைய அனுபவத்தில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை வச்சு நம்ம பலன் பார்க்கும்போது கரெக்டாக வருது. இப்போ நட்சத்திர பார்வை ரகசியம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ சூரியன் வந்து உதிக்குது, நம்ம சூரிய உதயம் வந்து கணிக்கிறோம். இப்போ சூரிய உதிக்கிறதுலேருந்து நம்ம பூமிக்கு அந்த கதிர்கள் விழுகிறதுக்கு 8 நிமிஷம் டிலே ஆகுது. சூரிய வெளிச்சம் நம்ம பூமியில் படுறதுக்கு 8 நிமிஷம் டிலே ஆகி தான் பூமிக்கு அந்த கதிர்கள் வந்து படுறதுக்கு டைம் ஆகுது. அப்போ உதாரணத்துக்கு 6 மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னா நம்ம 6:10க்கு தான் இங்கே பூமிக்கு ரீச் ஆகுது. அப்போ 6:10 தான் நம்ம சூரிய உதயம்னு எடுத்துக்கிறோம். திருக்கணிதங்கிறது எப்படின்னா சூரிய உதயம் 6 மணின்னு சொல்லுது.
அதாவது அங்கே சூரியன் உதிக்கிறதுக்கு 6 மணி ஆகுது. ஆனால் அது பூமியில் ரீச் ஆகிறதுக்கு 8:30 நிமிஷம் டிலே ஆகி தான் இங்கே ரீச் ஆகுது. அப்போ இங்கே எந்த டைமில் ரீச் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து நடைமுறைக்கு எடுத்துக்கிறோம். சூரிய உதயம் 6:10ன்னு தானே எடுத்துக்கிறோம். அங்கே எப்போ சூரிய உதயம் உதிக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கல. பூமியில் எப்போ அந்த சூரிய வெளிச்சம் பட்டு உதயமாகுதோ அந்த டைமை தான் நம்ம சூரிய உதயமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கங்கிறது அந்த பிளானட்ரி பொசிஷன் வந்து அங்கே கரண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுது. ஆனால் இதனுடைய பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் பூமிக்கு அப்படிங்கிறத வந்து வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது. அப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறத திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது. அந்த ரிசல்ட் எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படியே கரெக்டாக நடக்கிறதுனால இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகங்கள் மாதிரியே நட்சத்திரத்துக்கு வந்து பார்வைகள் இருக்குது. அதை நீங்கள் நடைமுறை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எது உண்மை எது பொய்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது வந்து தவறாகப்படுது எனக்கு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த நட்சத்திர பார்வை கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த கிரகமாக இது மாறிடும். உதாரணத்துக்கு சனி வந்து புரட்டாதி 2ல் நிற்கிது. புரட்டாதிங்கிறது குரு நட்சத்திரம். அப்போ சனி வந்து குருவாகவே மாறிடும். அப்போ இங்கே குரு பார்வை வந்து 5, 7, 9ஆம் பார்வை பார்க்கும். அப்போ இங்கே நிற்கிது அப்படின்னா சனி வந்து குருவாக மாறிடுச்சு. அப்போ குரு இங்கே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ குருனுடைய பார்வை 1, 2, 3, 4, 5. மிதுனத்தில் 5ஆம் பார்வையும், சிம்மத்தில் 7ஆம் பார்வையும், துலாமில் 9ஆம் பார்வையும் பார்க்குது. கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி. அதாவது சனியாக அது பார்க்கல, குருவாக மாறி குரு பார்வையினால் அது பார்க்குது. செயல் வந்து சனி செய்யும், ஆனால் ஓனர் வந்து குரு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஓனர் சொல்கிறத அந்த வேலைக்காரன் கேட்குறான். ஆனால் அந்த வேலைக்காரன் அவன் போக்கில் தான் அந்த வேலையை செய்வான். ஆனால் செய்யக்கூடிய வேலை வந்து முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை தான் அவன் செய்வான். ஆனால் செய்யக்கூடிய விதம் வந்து அந்த தொழிலாளியினுடைய விதத்தில் செய்வான். இப்போ சனி அப்படிங்கிற கிரகம் வந்து குருவாக மாறி அது பார்வை பார்க்குது. செய்யக்கூடிய செயல் வந்து குருவுக்காக பண்ணுது. ஆனால் செய்யக்கூடிய விதம் வந்து சனி அப்படிங்கிற கிரகத்து மூலிமா அது வந்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த குருனுடைய பார்வை வந்து மிதுனம், சிம்மம், துலாம் இந்த 3 இடத்துக்கு படுது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மிதுனத்துலேயோ, சிம்மத்துலேயோ, துலாம்லேயோ ஏதோ ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆகாத தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோமே. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியில் உங்களுக்கு வந்து சூரியன் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த சனியுடைய பார்வை சூரியனுக்கு படும். அதாவது சனின்னு எடுத்துக்கூடாது, குருவனுடைய பார்வை சூரியனுக்கு படுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். குரு நட்சத்திரத்துக்காக குருவாக மாறிடும். அப்போ குரு பார்வை இந்த சூரியனுக்கு படுறதுனால, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இது வந்து கோச்சாரம், இன்னைக்கு கோச்சாரம். இந்த கோச்சார கிரக நிலவரப்படி இந்த பார்வை வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேலே படுது அப்படின்னா உங்களுக்கு ஆகாத திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகலாம். அப்போ இந்த குரு பார்வை இந்த சூரியன் மேலே படும்போது அந்த பாதிப்புலேருந்து உங்கள் தந்தை மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் ஒரு வேறு ஏதாவது ஒரு சுக்கிரன் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. மிதுனத்தில் சுக்கிரன் நிற்கிது. அப்போ குருவனுடைய பார்வை வந்து, அதாவது சனி நின்ற நட்சத்திராதிபதியாக அது சனி மாறிடும். அப்போ குருவாக மாறி 5ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்குது. அப்போ மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா மனைவிக்கு ஏதோ ஒரு கண்டம் ஏற்பட்டாலும் இந்த குரு பார்வை படுறதுனால அந்த கண்டத்துலேருந்து மனைவி வந்து சுலபமாக மீண்டு தப்பிச்சிருவாங்க, ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி வந்து மீனத்தில் இருக்குது. அப்போ இந்த மீனத்திலேருந்து பார்க்கும்போது பார்வை வந்து இங்கே மிதுனத்துக்கோ சிம்மத்துக்கோ படலை. அப்போ உங்களுக்கு சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்குது, மிதுனத்தில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பார்வை வந்து சுக்கிரன் மேலே படலை. இந்த சனியுடைய பார்வை சுக்கிரன் மேலேயும் படலை, சூரியன் மேலேயும் படலை. அப்போ அந்த கண்டத்துலேருந்து மீண்டு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது இந்த சனி வந்து குரு நட்சத்திரத்தில் நின்று பார்வை பார்க்குறது பொறுத்து மாறுபடும். அது நடைமுறையில் செக் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இது குருவாக மாறி இதனுடைய பார்வை மூலிமா அந்த கிரகங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பார்வை படாததுனால இது வந்து தவறாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் இங்கே இந்த பார்வை படலை அப்படின்னா அங்கே அப்பா வந்து இறந்துருவாருன்னு சொல்லணும். ஆனால் அவங்க இறக்குறதுலேருந்து மீண்டு வராங்க, மனைவி வந்து பாதிப்புக்குள்ளாகி அதுலேருந்து மீண்டு வராங்கன்னு சொல்லலாம் பார்வைப்படும்போது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்வை படாததுனால மீண்டு வரக்கூடாது, வரமாட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் மீண்டு வராங்க. அப்போ நடைமுறையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது பலன்கள் சரியாக வருது, நட்சத்திர பார்வை பலன்கள் சரியாக வருது. என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நட்சத்திர பார்வை கான்செப்ட் வந்து 100% வேலை செய்யுது. அதை நடைமுறையில் பொருத்தி பாருங்கள். கிரகங்கள்
எப்படி பார்வை பார்க்குதோ அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் பார்வை உண்டு. கிரக பார்வை வந்து 50% வலு அப்படின்னா, நட்சத்திர பார்வை அதை விட டபுள் மடங்கு வலுவை கொடுக்குது. இது நடைமுறையில் பொருந்தி வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பொருந்தி வருது. ஏன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து இந்த சனி பார்வை வந்து இங்கே சுக்கிரன் மேலே படுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அவன் மனைவிக்கு வந்து ஏதோ பாதிப்பு வந்து அதில் மீண்டு வந்துட்டார். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி இங்கேருந்து பார்வைப்படலை, ஆனால் அவங்க மீண்டு வந்துட்டாங்க. அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத அந்த சம்பவத்து மூலிமா நம்ம உணர முடியுது. இதை வந்து நடைமுறையில் பொருத்தி பாருங்கள். அப்போ இதில் வாக்கியமே சிறந்தது. எந்த கணிப்புக்கும் வாக்கியத்தையே நீங்கள் எடுத்து பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாக்கிய பஞ்சாங்கமே சிறந்தது, பலனளிக்கிறது நடைமுறையில் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.